வணக்கம். முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் பாடப்பட்டு மகாத்மா காந்தியின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் விதவைகள் மற்றும் முதியவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் சட்டப்பேரவைத் தலைவர் இல்லத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த முதியவர் மற்றும் விதவைகளுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு 75 முதியவர்கள் மற்றும் 65 விதவைகளுக்கு மாதாந்திர நிதி உதவி பெறுவதற்கான ஆணையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி, சிவா, தினகரன், குமரன், டாக்டர் ராஜ்குமார், ராஜகுரு, திருவேங்கடம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாமா வந்துருமா. புதுச்சேரியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சியினர் பாத யாத்திரை என்ற பெயரில் பாவ யாத்திரை சென்று வருகின்றனர் என தெரிவித்தார். மேலும் பாத யாத்திரை என்ற பெயரில் தனிப்பட்ட நபர்களை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததென்றும் NDA கூட்டணியில் விமர்சிக்கும் தகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். இஸ்லாமிய மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பள்ளிவாசல்களுக்கு சொந்தமான பல 100 ஏக்கர் நிலங்கள் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என கூறினார். மேலும் பிரதமர் தலைமையில் செயல்படுத்தப்படும் இஸ்லாமிய மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் பயன்பெற்றுள்ளதாகவும், ஆனால் புதுச்சேரியில் அந்த திட்டத்தின் மூலம் ஒருவர் கூட பயன்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமைதியாக இருக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு திமுக மத கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறது என்றும், சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு பெறும் அரசியலில் திமுக ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 2400 சதுர அடி நிலத்தில் திமுக அலுவலகம் இயங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர், இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாஜக சார்பில் மக்களிடம் கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதற்கான கருத்து கேட்பு படிவத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கட்சியின் புதுச்சேரி மேலிட பார்வையாளருமான மன்சுக் மாண்டவியா இன்று வெளியிட உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
பாஜக சார்பில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை மக்களின் நேரடி கருத்துக்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட உள்ளது. இதற்காக கருத்து கேட்பு படிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிவத்தை உங்களின் விருப்பம் எங்களின் வாக்குறுதி என்ற தலைப்பில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே வெளியிடுகிறார். இந்த படிவத்தில் கருத்து தெரிவிப்பவரின் பெயர், தொகுதி, தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெறும். இவற்றின் மூலம் பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தான் பாஜக தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் வலுப்படுத்தி மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகள் வழங்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி மண்டல கமிட்டி கூட்டம் சனிக்கிழமை தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளதாகவும் அதில் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதலின் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதனை பாஜக பிரித்துள்ள 5 மாவட்டங்களிலும் நேரடியாக ஒலிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் வி.பி. ராமலிங்கம் கூறினார். மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 2ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை 1ஆம் தேதி காலை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இதை முன்னிட்டு தேசிய தலைமையினுடைய ஆணைக்கிணங்க புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைமை அலுவலகத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் நிகழ்வினை நேரடி ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துவதற்காக மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தீபாயந்தன் ஆகியோர் முன்னிலையிலே 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் புதுவை மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட 5 மாவட்டங்கள், வில்லியனூர் மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், அரியாங்குப்பம் மாவட்டம், நகர மாவட்டம் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக செயல்பாடுகளுக்காக பிரிக்கப்பட்ட 5 மாவட்டத்திலும் அதனுடைய நேரடி ஒளிபரப்பு ஏறக்குறைய 200-300 காரியகர்த்தாக்களுடைய நேரடி பார்வையிலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களும் ஒவ்வொரு பகுதியிலும் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அந்த செய்யப்படுகிற நேரடி ஒளிபரப்பிலே வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டிலே என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் செய்திருக்கிறார் என்று உடனடியாக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அங்கே உடனே பகிர்ந்தளிக்கப்படும். ஆகையால் அந்த நிகழ்வு 30 சட்டமன்ற தொகுதியிலும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆகையால் அனைவரும் ஊடகத்துறை நண்பர்கள் நம்மள பாரத பிரதமர் இந்த நாட்டின் மீது எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார், எத்தனை காரியங்கள் எல்லாம் சிறப்பான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை மக்களிடையே ஒளிபரப்பு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்க போகிறது. அதை நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏறக்குறைய 9வது முறையாக இந்த பட்ஜெட்டை அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். இது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்ஜெட். ஆகையால் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த 2 நிகழ்வு தான். நாளை மாலை மதியம் 1:45 மணி அளவிலே மன்சுக் மாண்டவியா அவர்கள் புதுவைக்கு வருகிறார். 3 to 4:30 மணிக்கு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நடக்கிறது பிஜேபி ஸ்டேட் ஆபீஸ்ல. அதுக்கப்புறம் தான் அந்த 5 to 6 ஆஸ்பிரேஷன் கலெக்ஷன் லான்ச் ப்ரோக்ராமு, 6 to 8 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி மீட்டிங் இங்கே ஸ்டேட் ஆபீஸ்ல நடக்கிறது. மறுநாள் காலையில 10:30 to 12 மணவெளி மண்டல் பூத் கமிட்டி மீட்டிங் முருகன் திருமண நிலையத்தில் தவளக்குப்பத்தில் நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகு 2 to 4 முதலியார்பேட்டை மண்டல் பூத் கமிட்டி மீட்டிங் ஹோட்டல் சன்வே மெனார்ல நடக்க இருக்கிறது. ஆக இந்த 2 நாளுக்கு நாளை மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பாத யாத்திரை நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் சீனியர் துணைத் தலைவர் மற்றும் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், மாநில செயலாளர்கள் ஊசுரு செந்தில், பாலமுரளி, மேற்கு மாவட்ட தலைவர் பழனிராஜா உள்ளிட்டோர் தலைமை தாங்கி கொடியேற்றி பாத யாத்திரையை துவக்கி வைத்தனர். தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நடைபயணத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயகம், வீரமுத்து,
மாநில செயலாளர் செல்வராஜ், மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மண்டலம் 5 சார்பில் ஹெல்மெட் பயன்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஆரோ சிட்டி, மெரினா, லெகசி, விஷன் மற்றும் போனிக்ஸ் ஆகிய கிளப்கள் இணைந்து இந்த பேரணியை நடத்தின. மரப்பாலம் பகுதியில் தொடங்கிய பேரணிக்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தொடக்க உரை நிகழ்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மண்டலம் 5 டாக்டர் கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி மரப்பாலம், ஐஜி ஸ்கொயர், ஆர்ஜி ஸ்கொயர், நேரு வீதி வழியாக சென்று கடற்கரை சாலை பகுதியில் நிறைவடைந்தது. உங்கள் வாழ்க்கை உங்கள் ஹெல்மெட்டில் தான் உள்ளது என்ற கருத்தாக்கத்துடன் நடைபெற்ற பேரணியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், சாலை விபத்துகளை தடுப்பதில் ஹெல்மெட் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள், சமூக சேவகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாசகங்களை எழுப்பினர். இந்த முயற்சி பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 சார்பாகவும் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லியோன் அவர்களின் அறிவுறுத்தல்படியும், டிஸ்ட்ரிக்ட் மென்டார் பிடிகே ரமேஷ் பாபு அவர்களின் ஆலோசனைப்படியும், மண்டலம் 5 ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, லெகசி, ஆரோ சிட்டி, மெரினா, ஃபீனிக்ஸ், புதுச்சேரி விஷன் இந்த 5 சங்கங்களும் இணைந்து ரோட்டரி மாவட்டத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக ஹெல்மெட்டோட விழிப்புணர்வு காரணமாகவும் ஹெல்மெட்டோட பலனோட காரணமாகவும் சொல்லி ஒரு மாபெரும் ஒரு பேரணி நடத்தினோம். இதுக்கு துவக்கி வச்சது புதுச்சேரியோட எஸ்எஸ்பி அவர்கள், ஐபிஎஸ் நித்யா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வச்சார்கள். அவர்களும் இந்த தருணத்தை மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரோலா பாண்டிச்சேரி, ஆரோ சிட்டி, மெரினா, ஃபீனிக்ஸ், புதுச்சேரி விஷன் மற்ற 5 சங்கங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிக்கும், சங்க உறுப்பினர் அவர்களுக்கும், ரோட்டரிக்கு வந்திருக்க மாணவ கண்மாணிகளுக்கும் மிகப்பெரிய ரோட்டரி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பேரணி மரப்பாலத்தில் ஆரம்பித்து இந்திராஞ்சியில், ராஜீவ்காஞ்சியில், நேரு வீதியாக புதுவை துணைநிலை ஆளுநருடைய இல்லத்தில் முடிவு பெறும். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கப்படுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசாணை பெறப்பட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 12,50,000 மதிப்பீட்டில் வம்புப்பட்டு, சோரப்பட்டு டவுன், சோரப்பட்டு பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கட்டிடங்களை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் முத்துமீனா, பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், வெள்ளியனூர் குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி நிர்மலா, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் தர்காவில் 203வது ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது. முன்னதாக கண்ணாடிகளால் ஆன அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள், பல்லக்கு உள்ளிட்ட ஊர்திகளில் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து இரவு மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் தர்காவை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து 130 அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட 4 மினாராக்களில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மேலும் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் காவல்துறையினர் ஈடுபட்டனர்.
கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு நடைபெறவுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட 290 கௌரவ ஆசிரியர்கள் புதுச்சேரி முழுவதும் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களின் பணிக்கால ஒப்பந்தம் இந்த கல்வியாண்டுடன் நிறைவடைவதாகவும் இனி பணி நீடிப்பு வழங்க இயலாது என்றும் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காரைக்காலில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் முதன்மை கல்வி அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் கடந்த 4 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அந்த நம்பிக்கை பொய்யாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இவர்களில் பெரும்பாலானோர் 35 வயதை கடந்தவர்கள் என்பதால் இனி எந்த அரசு பணிக்கும் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு உடனடியாக பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் அல்லது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 292 ஆசிரியர்கள் புதுவை பகுதியிலே 9 நாட்களாக இரவு பகல் பாராது ஆதரவாக இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக காரைக்காலில் நண்டலார் முதல் வாஞ்சூர் வரை உள்ள பிரதான சாலை மற்றும் நகர்ப்புற சாலைகள் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாமல் இருப்பதை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் முழுவதும் உள்ள சாலைகள் கடுமையாக பழுதடைந்த நிலையில் இருப்பதால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக மாவட்ட எல்லைப் பகுதியாக உள்ள நண்டலார் வாஞ்சூர் பிரதான சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் காரைக்கால் மக்களுடன் சேர்ந்து வெளியூர்களிலிருந்து திருநள்ளாறு, வேளாங்கண்ணி, நாகூர் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பிரதான சாலைகள் மேம்படுத்தப்படாமலும் முறையாக சீரமைக்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் புதுச்சேரி அரசு உடனடியாக பிரதான சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்சாரி பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் செந்தமிழ் செல்வன், போராளிகள் குழு தலைவர் கணேஷ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் தொடர் போராட்டம் 9வது நாளை எட்டியுள்ள நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் நடத்திய நூதன போராட்டம்
கல்வித்துறை வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 9 நாட்களாக கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அங்கு வந்த சுத்தம் சுந்தரராஜன் திடீரென வளாகத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஏறி கழுத்தில் கயிறு கட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வது போல நூதன முறையில் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இதனால் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக செயல்பட்டு அவரை மரத்தில் இருந்து கீழே இறக்க முயன்றனர். இந்த முயற்சியின் போது எதிர்பாராத விதமாக அவர் நிலை தடுமாறி மரத்திலிருந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சுந்தரராஜனை காவல்துறையினர் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் காரணமாக கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் சமூக ஆர்வலரின் இந்த அதிரடி நடவடிக்கை புதுச்சேரியில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலே கழிக்கூடாது, அத்து மேலே மேலே கழிக்கூடாது. ஆமாம் ரைட்டு பக்கம். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகள் என்ற பெயரில் சிறுபான்மையினரின் வாக்குரிமையை திட்டமிட்டு பறிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி எஸ்டிபிஐ புதுச்சேரி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திரா காந்தி சிக்னல் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்கள் வாயில் கருப்பு துணியும் கையில் காவி துணியும் கட்டி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எஸ்ஐஆர் பணிகள் பெயரில் பொய்யான புகார்களும் முக்கியத்துவம் அளித்து மக்களை நேரில் ஆஜராக அழைத்து அச்சுறுத்தும் விதமாக விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் கணினி தொழில்நுட்பத்தை காரணமாக காட்டி வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகள் ஜனநாயகத்துக்கு எதிரான அபாயகரமான போக்காக உள்ளதாகவும் எஸ்டிபிஐ குற்றம் சாட்டியது. மேலும் ஆட்சேபனை என்ற பெயரில் பொய் தகவல்களை அளிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தையும் கடுமையாக கண்டித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்டிபிஐ மாநில செயலாளர் ரஹீப் மன்சூர் தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் பரக்கத்துல்லா, அனிபா, முகமது காசிம், ஷாஜகான், ஜாகிர் ஹுசைன், முகமது ஃபாரூக், அகமது ஜாலி, சாகுல், அகமது சாலி, சாகுல் ஹமீது, சுலைமான் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் உரையாற்றிய எஸ்டிபிஐ மாநில தலைவர் அப்துல்லா, எஸ்ஐஆர் என்ற பெயரில் நடைபெறும் இந்த நடவடிக்கைகள் சிறுபான்மையினரின் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் முயற்சியாகும் என தெரிவித்தார். இதில் திராவிடர் கழக மாநில தலைவர் சிவ வீரமணி, மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் அமைப்பு பொதுச் செயலாளர் முருகானந்தம், புதுச்சேரி யூனியன் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் விஜி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாக்குரிமை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். நிறைவாக மேற்கு மாவட்ட செயலாளர் சரத் பாஷா நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.